கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி வழக்கில் 858 பேர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் அரவிந்த். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது கனியாமூர் கிராமம். இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு 13ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்தது. அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. தமிழக அளவில் மிகப்பெரிய அதிர்வு. இது சிறப்பு புலனாய்வு போலீசார் விசாரணை எடுத்திருக்காங்க. இது 4 வழக்குகளா பதிவு பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா பள்ளி வளாகம் உள்ளே, பள்ளி வளாகம் வெளியே, சின்னசலம் புறவழிச்சாலை மற்றும் அங்கிருந்து மாடுகளை துன்புறுத்தியது என சுமார் 24 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. இதுல குறிப்பாக பார்த்தோம்னால் 858 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பள்ளி வளாகத்தின் உள்ளேயே 666 பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அதுல 53 பேர் சிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு தாக்கல் செய்தவர்களால் இது எப்பொழுது விசாரணைக்கு வரும் என்பது அடுத்த கட்டமாக தெரிய வரும். தற்போது பார்த்தோம்னா 24,000 பக்கங்கள் கொண்டு தாக்கல் செய்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா வீடியோ காட்சிகள், தொலைபேசி விவரங்கள், கலவரத்தில் நடைபெற்ற புகைப்படங்கள், சமூக வலைதளமான பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என பல பக்கங்களில் இந்த கலவரம் தொடர்பாக பதிவிட்ட அந்த பக்கங்கள் ஆதாரம் கொண்டதும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.